மரக்காணம் கலவரத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது குறித்த விசாரணையை திண்டிவனம் ஆர்டிஓ துவக்கியுள்ளார். கடந்த மாதம் மரக்காணம் பகுதியில் பாமகவினருக்கும் அப்பகுதி கிராம மக்களுக்கும் இடையே கலவரம் வெடித்தது. இந்த மோதலின் போது கலவரக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் ரப்பர் குண்டுகளை கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசினர். போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடு குறித்து திண்டிவனம் ஆர்டிஓ மீனா பிரியதர்ஷினி காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். இதில் 3 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கலவரத்தின் போது செல்வராஜ் மற்றும் விவேக் ஆகியோர் கத்தியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இக்கொலை வழக்கு குறித்து முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த கழிக்குப்பம் மணிகண்டன் என்பவரை போலீசார் கைது செய்து திண்டிவனம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மரக்காணம் கலவரத்தில் செல்வராஜ் குற்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்பவர் இன்று திண்டிவனம் குற்றவியல் 2 நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி நீதிபதி அவர்களை விசாரித்து 22/5/2013 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டு அவர் மத்திய சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசாரும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.